வணக்கம். இந்த வேப்ப மரத்தை பாருங்கள். இலையெல்லாம் உதிர்ந்து வெறும் குச்சிகள் தான் இருக்குது. ஆனால் சில இளம் துளிர்கள் வருது. இன்னும் கொஞ்சம் ஒரு மாதத்துக்குள்ளே ஃபுல்லாக நல்லா பச்சை கட்டி க்ரீனாக ஆகி நல்ல வேப்பம் பூவை கொடுக்கக்கூடிய தன்மைக்கு வந்துவிடும். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த புங்க மரம், அது நல்ல பச்சையாக தெரியுது பாருங்கள். அந்த புங்க மரம், அந்த புங்க மரம் போன மாதம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் இலையெல்லாம் ஊற்று குச்சியாக நின்றுது. இப்போ பார்த்திங்கன்னா அழகான இளந்தளிர்களோட நல்ல தழைச்சி வந்து பூக்கள், புங்கம் பூ அவ்வளோ அழகாக இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும். அதெல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்குது. பக்கத்தில் இருக்கக்கூடியது நீர் மருது. இதில் உள்ள இலைகள் இப்போ தான் கொட்டுது. இனிமேல் அதுவும் அழகான இலைகள், அழகாக நீளமாக இருக்கும். இலைகளோடு திருப்பியும் துளுத்து வரும். அங்கே அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு புங்க மரம் தான். இப்போ தான் இலைகளை கொட்டி இப்போ புது துளிர்கள் வந்திருக்கு. இது பார்த்தா நமக்கு எப்படி தோணுது அப்படின்னா, வாழ்க்கை என்பது எப்போவுமே பச்சையாக இருக்காது. அதாவது எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை இல்லையா? எப்போவுமே நல்லா அழகாகவே இருக்க முடியும், நல்ல கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கும், நல்லா ஆனந்தமாக இருப்போம், எப்போவுமே இருப்போம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது ஒரு காலம், இது ஒரு காலம், இலையுதிர் காலம் மாதிரி சீசன்ஸ் மாறுற மாதிரி நம்ம வாழ்க்கையும் மாறிக்கிட்டே தான் இருக்குது. அப்போ மாறும்போது இந்த மரங்களை பார்த்திங்கன்னா அது மாறுதா? இல்லை, அது மாற்றங்கள் நடக்குதே தவிர அதை ஏற்றுக்கிட்டு தானாக தான் நிற்குது. இந்த இயற்கையை பார்த்தாலே நம்ம எவ்வளவோ கற்றுக்கலாம் வாழ்க்கையில். அதுதான் இன்றைக்கி சொல்லலான்ட்டு இருந்தேன். இயற்கையிலேருந்து நம்ம பாடம் கற்றுக்கொள்ளக்கூடியது நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம ஸ்கூலுக்கே போகலைன்னா கூட இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு போதும், வாழ்க்கை என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம கஷ்டங்கள் எல்லாம் வரும் போகும். சீசனல் சேஞ்சஸ் மாதிரி தான். இலையுதிர் காலம் வரும், அப்புறம் வசந்த காலம் வரும், அப்புறம் மழைக்காலம் வரும், கோடை காலம் வரும், இப்படி மாறி மாறி வர்றது தான். ஆனால் வரும்போதெல்லாம் மாறாமல் நம்மக்கிட்ட இருப்பது என்ன அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக உண்மை இல்லையா? அவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ல வேணாம். அது உணர்ந்துட்டாலே நம்ம பெருசாக நம்ம அலட்டிக்க மாட்டோம். நாம இருப்போம். நமக்குள்ளே நமக்கு வெளியே நடக்கிறது அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கட்டும். எந்த கஷ்டங்கள் வந்தாலும் ஃபைன், பார்த்துக்கலாம். சந்தோஷமாக இருக்கா, ஃபைன், பார்த்துக்கலாம். அப்படி தானே இருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நம்ம எப்படி போகிறது, அதை முதல்ல சிந்திக்கணும் இல்லையா? ஏன்னா சின்ன கஷ்டங்கள் வந்தாலே அப்படி ரொம்ப குழம்பி போயிடுறோம், தவிச்சு போயிடுறோம். ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் கஷ்டங்கள் வந்தால் எப்படி நம்ம அதாவது சலனம் இல்லாமல்னு சொல்ல முடியாது. சலனம்ன்றது மனதளவில் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் இடிஞ்சு போயிடாமல் எப்படி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ சமீபத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒருவருடைய மரணம் என்னை ரொம்ப பாதிச்சது. அவர் பார்த்திங்கன்னா மது பழக்கம் உள்ளவர், அழகான ஒரு குடும்பம், ஒரு மனைவி, ஒரு குழந்தையோட அழகான ஒரு குடும்பம். அவர் மது பழக்கத்தில் இருந்ததுனால ஒரு ஆன்மீக குரு ஒருத்தர், சூஃபி மாதிரி ஒருத்தர், குருன்னு சொல்ல முடியாது, ஒரு மென்டார்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட அவங்க மனைவி கொண்டு அவரை ஒப்படைச்சிட்டு அவர் எப்படியாவது திருப்தி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இவரும் அவருக்கு மரியாதை கொடுத்ததுனால அவர் கூட திருவண்ணாமலைக்கு வந்துட்டார். ஒரு தடவை அந்த சூஃபியை நான் பார்க்க போகும்போது அவர் இருந்தார். நல்லா டீ போட்டு கொடுத்தாரு. பக்கா ஜென்டில்மேன், அவ்வளோ ஒரு சாஃப்ட் நேச்சர். அப்போ யார் இது அப்படின்னு கேட்கும்போது சொன்னார், இந்த மாதிரி அவருக்கு இந்த பழக்கம் இருந்ததுனால மனைவி என்கிட்ட அனுப்பிச்சிருக்காங்க. நானும் சொல்லியிருக்கேன், எப்போ நீ அடுத்தாப்பில் நீ அதை வாயில் வச்சேன்னா என்கிட்ட இருந்து போயிடணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு மரியாதை கொடுத்து என்கிட்ட இருக்கார். இப்போ ஒன்றுமே பழக்கம் இல்லை, நல்லா இருக்காருன்னு. நல்லா இருந்தார். அப்புறம் கொஞ்சம் நாளில் இங்கே பிரீத்தி சீனிவாசன் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். அவங்க மேலே ஒரு பெரிய ஒரு பாசம் வந்தது. அவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி அவர் படிச்சுட்டு அந்த பொண்ணுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணுமோ அதை இவர் படித்து போய் பண்ணிட்டும் இருந்தார். ஒரு 3 மாதமோ 6 மாதமோ இருந்தார்னு நினைக்கிறேன். அப்புறம் அதை விட்டு வெளியே வந்துட்டார். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெளிநாட்டு ஒரு பெண்மணி கூட சுற்றிட்டு இருந்தார். அவர்கிட்ட இருந்து அந்த சூஃபிக்கிட்டேருந்து வெளியே வந்துட்டார். அந்த வெளிநாட்டு பெண்மணியோடு சுற்றிட்டு இருந்தார், அவளோடையே தங்கியிருந்தார். அப்படி இருந்தாங்க.
ஸோ இந்த மாதிரி அவர் வாழ்க்கை மாறிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெளிநாட்டு பெண்மணி என்ன ஆச்சோ தெரில, அவங்களுக்குள்ளே விட்டு வெளியே வந்துட்டார். மனநிலை பாதித்தவர் மாதிரி ரோட்டில் நடந்துகிட்டே இருப்பார். அந்த ஆசிரமத்துக்கு முன்னாடி அந்த ரோட்டில் இங்கே அங்கேயும் நடந்துகிட்ருப்பார். சில பேர்கிட்ட காசு கேட்பார், பணம் கேட்பார், இல்லை ஏதோ பேசுவார். ஆனால் தன்னுடைய புத்தி சுவாதீனம் இல்லாத மாதிரியே இருந்தார். இப்போ அவர் இறந்துட்டார் அப்படிங்கும்போது ஒரு நிஜமாகவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒருத்தருடைய வாழ்க்கை ஏன் இப்படி முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் அவர் திருந்தி வாழ்கிறதுக்கு இருந்தது. ஒரு குடும்பம், அழகான குடும்பம் இருக்குது. அப்படி இருந்தும் எதுக்காக அவர் இப்படி இருக்கணும், இருந்துட்டு இப்படி போகணும் அப்படின்னு சிந்திக்கும் போது பார்த்திங்கன்னா, அவருடைய வாழ்க்கையே இப்படி வாழ்ந்து தான் போகணும்னு இருந்ததோ என்னவோ அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு. பாருங்களேன், இப்படி நம்ம இயற்கையில் தான் அதையும் நான் பார்க்குறேன். இயற்கையில் ஒரு சில மரங்கள் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம சாமியாக கும்பிட்றோம். ஒரு சில மரங்களை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. அதுக்கு பாட்டுக்கு இருக்குது, போகுது. யாருக்கும் அது இருக்கிறதும் தெரியறதில்ல, போகிறதும் தெரியறதில்ல. ஸோ இந்த மாதிரியான ஒரு மரணம் வரும்பொழுது தான் நமக்கு அதோடைய பாதிப்பு தெரியுது. இன்னொரு பாதிப்படைந்த ஒரு இது என்னென்னா, ஹுசைனி அப்படின்றவர் ஒரு கராத்தே பள்ளிக்கூடம் வச்சுருக்காரு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு செலிப்ரிட்டி. அவருக்கு இப்போ பிளட் கேன்சர். அவருடைய பதிவு இப்போ பார்த்தேன் யூடியூப்பில். அவர் சொல்கிறார், மரணம் என்பது ஒரு செலிப்ரேஷன், ஐ எம் ரெடி. அதனால் எல்லோரும் கொண்டாடுங்க. எனக்கு இன்னும் 4 நாள் இருக்குனாலே நான் ஒரு உலக சாதனை பண்ணிடுவேன். இன்னும் 1 வாரம் இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய ஒரு புத்தகத்தை எழுதிடுவேன் அப்படின்னு அவ்வளோ பாசிட்டிவாக பேசுகிறார். அவர் இறந்து போகிறாருன்னு தெரிஞ்சு அப்படி பேசுகிறாருன்னா, சில மனிதர்கள் இப்படியும் இருக்காங்க இல்லையா? அதை பாருங்களேன், எவ்வளோ ஒரு முரண்பாடு வாழ்க்கையில். எல்லா முரண்பாடுகளுமே பார்த்துட்டு அதோடைய பாதிப்பு நம்மக்கிட்ட இருந்தால் கூட அதை கடந்து நம்ம போயிடுறோம். எவ்வளவோ விஷயங்களை நம்ம அப்படியே போ அவ்வளோதான் அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடுறோம். ஆனால் இதெல்லாம் பற்றி நம்ம யோசிக்கணும்னு நினைக்கிறேன். சிந்திக்கணும். சிந்திச்சு இப்படிலாம் நடக்குது, நம்ம எப்படி இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் அடுத்த பயணம், நம்ம பயணத்தை எப்படி முடிக்க போகிறோம், எப்படி ஆரம்பிக்க போகிறோம், நம்ம பயணம் முடியறதுக்குள்ளே நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம், என்னென்னலாம் சாதிக்கணும். அவர் ஹுசைன் சொல்லும்போது சொல்கிறாரு, எனக்கு ஒரு 10 நாள் இருந்துச்சுன்னா நிறைய விஷயம் பண்ணுவேன். எனக்கு இப்போ 4 நாள் இருக்குதுன்னு தெரிஞ்சதே எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதுக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்போ நமக்கு நம்மளோட எக்ஸ்பைரி டேட் இன்னும் தெரியலைன்னா கூட இந்த நாளை நம்ம உபயோகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி பேர் 99.911% கூட 99% கூட அது யோசிக்கவே மாட்டாங்க. உபயோகமான வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் எதையாவது பண்ணிக்கிட்டு தான் இருக்கணுமா அப்படின்னா இல்லை. சிந்திக்கிறதும் உபயோகமான சிந்திக்கும் திறனோடு இருக்கலாம். அடுத்தவங்களுக்கு உபயோகமாக இருக்கலாம். அடுத்தவங்களோட பேசுகிறதே பெரிய ஒரு இது. அடுத்தவங்க மைண்டில் மெமரிஸை க்ரியேட் பண்ணுங்கள். நல்ல மெமரிஸ். நாளைக்கு நம்ம போகும்போது அவங்க சிந்திக்கணும், ஐயோ இப்படி ஒரு மனுஷன் போயிட்டாரடா அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை செய்வோம். நமக்கு எப்போ போக போகிறோன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர் ஹுசைன் சொல்கிறத பற்றி பார்த்தோன்னா, டெய்லி நம்ம சிந்திக்கணும். நமக்கு எவ்வளோ டைம் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். அதான் அவர் சொல்கிறாரு, எனக்கு டைம் வச்சுட்டாங்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு தெரியும் இத்தனை நாள் தான் நான் இருக்க போகிறேன், இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிகிட்ருக்கேன். என் லைஃப் ஐ ஆம் ரெடி டு டை. நான் தயார். அதுக்கு நான் மனதளவில் தயார் பண்ணி வச்சுருக்கேன். இருக்கிற நேரத்தில் எப்படிலாம் நான் வாழணும்னு நினைக்கிறேனோ அப்படி வாழ போகிறேன். சாப்பிட்றது எனக்கு என்ன பிடிக்குதோ நான் சாப்பிட்றேன் அப்படின்றாரு. அப்படிங்கும்போது ஒவ்வொரு நாளுமே நமக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு நாள், இந்த நாளை எப்படி உபயோகப்படுத்த போகிறோம் அப்படின்னு சிந்திச்சுட்டு நம்ம வாழ்ந்தோன்னா சூப்பரான ஒரு வாழ்க்கை, மெமரபுளான லைஃப். நம்ம விட்டுட்டு போகக்கூடிய அந்த மெமரிஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் நம்ம விட்டுட்டு போகக்கூடிய ஒரு சொத்து. நம்ம பிள்ளைங்களுக்காக இருக்கட்டும், குடும்பத்துக்காக இருக்கட்டும், சொசைட்டிக்காக இருக்கட்டும், நம்ம விட்டுட்டு போகக்கூடிய நம்மளுடைய நினைவுகள் அவங்க மனதில் எவர்கிரீனாக இருக்க போகுது. அது எப்பேற்பட்ட மெமரிஸாக இருக்க போகுது. சிடுமூஞ்சு, கோபக்காரன் அப்படின்னு நினைக்கணுமா, இல்லை அப்படி ஒரு அற்புதமான மனிதர் இப்படி போயிட்டாரே அப்படின்னு நினைக்க சொல்லுதா? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த மனிதரை பற்றி. அவர் மனநலம் சரியில்லாமல் சுற்றிட்டு இருந்தால் கூட நான் பார்த்த அந்த ஒரு நாள் அந்த மனிதர் என்னை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்ல வச்சுருக்காரு. அப்படின்னா அந்த நினைவு பாருங்கள், எங்கிட்ட விட்டுட்டு போயிருக்காரு பார்த்தீங்களா. அதுதான் மிகப்பெரிய ஒரு அவருடைய கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் நான். ஒரு செகண்டாவது ஐயோ இப்படி இருந்துட்டு போயிட்டாரே, நல்ல மனுஷனாச்சு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அதுதான் வாழ்க்கை. அப்பேற்பட்ட வாழ்க்கையை தான் நம்ம வாழணும். இந்த வாழ்க்கையை விட்டுட்டு போகும்போது இப்பேற்பட்ட வாழ்க்கையை தான் விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன். நன்றி.
சிந்திங்கள் மக்களை, சிந்திங்க, நிறைய யோசிங்க. மரங்களை பாருங்கள், செடிகளை பாருங்கள், இதை பாருங்கள், அண்ணாமலையாரை பாருங்கள். நிறைய கொட்டி கிடக்கு நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய பாடங்கள். கொஞ்சம் நீங்கள் ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு இதை வாட்ச் பண்ணி இயற்கையோடு நீங்கள் உட்காந்து அந்த மரங்களை தொட்டு பாருங்கள், அந்த இலைகளை தொட்டு பாருங்கள். எவ்வளோ உயிர் இருக்குது. நம்ம உயிர் இல்லாத ஒரு செல்ஃபோனை பிடிச்சிக்கிட்டு இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு எனர்ஜி, அவ்வளோ ஒரு வைப்ரேஷன், அவ்வளோ ஒரு ஆற்றல் இருக்குது இயற்கையில். அதை ரசிங்க, தொட்டு பாருங்கள், ஃபீல் பண்ணுங்கள், நிறைவோடு இருங்க, மன நிறைவோடு இருங்க, கிராட்டிடியூட், நன்றியோடு இருங்க. இவ்வளவு நமக்கு கொடுத்துருக்க ஆண்டவன், இது போகாதா? இன்னும் என்னத்துக்கோ ஓடுறோம், எதுக்கு? தேவையில்லை. இருக்கிறத வச்சு ஹாப்பியான ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணுங்கள். சிந்திங்கள், செயல்படுங்கள்.